ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு வந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. சர்க்கரை வந்து இந்த பாவு பதத்துக்கு வந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ பாருங்கள். நல்லா நல்லா பதனிச்சா முறிஞ்சிடும். நல்லா இந்த பதத்துக்கு வந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்லா கம்பி பதத்துக்கு வந்துருச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பொட்டுக்கடலை மிட்டாய். இப்போ வந்து இதில் வந்து பெரிதாக தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தான் ஊற்றணும். காய்ச்சியில் வந்து தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து வெள்ளைக்கட்டியை போட்டு நல்லா வந்து பாவு பதத்துக்கு நல்லா காய்ச்சிக்கிறணும். இது வந்து பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் டைம் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கடையில் வந்து எந்த நாளும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ வந்து இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து விட்டு வர நேரத்துக்கு நம்ம வந்து இதை கொடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ நல்லா வந்து பாவு பார்த்து வந்து இதே மாதிரி நல்லா காய்ச்சி வச்சுக்கிறணும். நல்லா நல்லா கம்பி பதத்துக்கு வரணும். காய்ச்சி நல்லா வச்சுக்கிட்டோம்னாக்கா பசங்களுக்கு நல்ல பொட்டுக்கடலை மிளகாய் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா பாவு இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கா. நல்லா சூடு ஏறி நல்லா அது கரைஞ்சி நல்லா மாவு பதத்துக்கு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ஓரளவு பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள். இன்னும் நல்லா கப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வருது பாருங்கள். நல்லா முறையாக வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா பாவு பார்த்து எல்லாமே கரைஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அப்புறம் வந்து இந்த ஏலக்காய் சிறிதளவு ஏலக்காய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நல்லா மணக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு இதுகளுக்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா இன்னமும் இதாகலை. நல்லா கரையும். நல்லா கரைஞ்சி வந்து நல்லா எல்லாமே கரைஞ்சி அப்படியே நைஸாக ஆயிரும். ஆனால் சுடும், கை பட்டுச்சுன்னா சுட்டுப்படும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து கிண்டணும். நான் வந்து இப்போ வீடியோ வந்து நான் வந்து கையில் தான் எடுக்கிறேன். வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நானாக தான் எடுக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் வீடியோ வந்து ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கையில் வந்து செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் தான் அது பண்ணுறேன். அதனால தான் அந்த பாத்திரம் வந்து நல்லா அசைவு கொடுக்குது. உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வீடியோ வந்து நல்லா அசைவு கொடுக்குதா. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வந்துடுச்சு. நல்லா இது இடையில வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவோம். தம்பியும் சாப்பிடுவான், பாப்பா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் பசங்களுக்காக தான் இப்போ இது வந்து இது செய்யலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் எடுத்து பண்ணுறேன். பொட்டுக்கடலையும் இருந்துச்சு, சர்க்கரையும் இருந்துச்சு. சரி, ஏன் வேஸ்ட்டு பண்ணாமல் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்க ஸ்கூல் விட்டு வந்தாக்க வந்து சாப்பிடுவாங்கல்ல. நல்லா இன்னும் கரைஞ்சி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கரையும். நல்லா பாவு பார்த்து நல்லா கரைஞ்சிடும். வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். வீடியோவில் நிறைய குறைகள் இருந்தால் கொஞ்சம் மன்னித்து கொள்ளவும். காய்ச்சி ஆடுது பாருங்கள். அது ஒத்த கையில் நம்ம கேமரா பிடிச்சிக்கிட்டு செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் தான் நான் கிண்டுறேன்னா, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் இது ஸ்டாண்டு ஒன்று வாங்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போடுறதுக்கு. இப்போ தான் வியூஸ் இன்னும் சரியாக போகலை. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சி வந்துருச்சா. இன்னும் இதை பாருங்கள். நல்லா இப்போ மாவு பார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ பொட்டுக்கடலை இருக்கா. பொட்டுக்கடலை வந்து இந்த பாவு பாருங்கள் நல்லா கரைஞ்சி நல்லா கம்பி பழத்துக்கு வந்துடும். அப்படியே பொட்டுக்கடலையை வந்து அதில் இதுலேயே ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டோம். இப்போ பொட்டுக்கடலையை வந்து இதில் போட போகிறோம். போட்டு கிண்டி நல்லா பாவு பதத்துக்கு நல்லா கிண்டணும். நல்லா கை சுட்டுப்படும். கை சூடு பொறுக்கிறதுக்கு நல்லா கிண்டிக்கிறணும். கிண்டிட்டு இப்போ கொஞ்சம் வீடியோ வந்து நான் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்துருப்பேன். நல்லா கிண்டிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எடுத்துடணும். தனியாக வாயிட்டில் தான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் சூடு பொறுக்கிறதுக்கு அப்படியே நல்லா உருண்டையாக பிடிச்சி அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது ஒன்றுமே பண்ணாது, அப்படியே இருக்கும். பசங்க பாருங்கள், இதை வந்து சின்னமாக இனி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி சின்ன உருண்டை இதே மாதிரி தானே கடையில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இதை வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்க பசங்க வந்து வர டயத்துக்கு நம்ம கொடுக்கலாம்.
ரொம்ப சூடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் டக்கு டக்குன்னு செய்ய முடியலை. ஒத்த கையில் வேறு வீடியோ பிடிச்சிருக்கேன், நான் கையில் வச்சுருக்கிறதுனால சரியாக வீடியோ பண்ண முடியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூடாக இருந்துச்சு, அதனால் பாருங்கள் கம்பி அப்படியே கம்பியாக இருக்குது பாருங்கள். அது இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான். பரவாயில்ல, ஏதோ ஓரளவு வந்துருச்சு. பாதி இது வந்து பாத்திரத்தில் பிடிச்சிக்கிட்டுருச்சு. ஆனால் ஏதோ ஓரளவு நல்லா பண்ணிட்டேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இன்னும் எங்கள் பாப்பா ஸ்கூல்லேருந்து வரல. ஸ்கூல்லேருந்து வந்ததோடு இதை தான் கொடுக்கணும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஸ்வீட்டாக செஞ்சு நான் வந்து ஃபஸ்ட் இந்த யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன்னா இதான் ஃபஸ்ட் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், டெய்லி போடுறேன் பாருங்கள். லைவ் வந்து காலைல 11 மணி வருவேன், நைட்டு இப்படி வர்ற மாதிரி இருந்தால் 8 மணி வருவேன். கண்டிப்பாக வாங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதான் சுவையான நம்ம பொட்டுக்கடலை மிட்டாய். நல்லா பாருங்கள், பாகு பத்துக்கு இருக்கா அப்படியே நல்லா சூடு பொறுக்கிறதுக்கு எனக்கு கை கொப்பிளிச்சிருச்சு. அது மாதிரி இல்லாமல் எல்லோரும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா சூடு பொறுக்கிறதுக்கு அப்படியே எடுத்து அப்படியே உருண்டையாக உருட்டி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா காற்றோட்டம் இல்லாமல் நல்லா பாத்திரத்தில் மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குது, அழகாக. இதே மாதிரி தான் கடையில் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூலுக்கு வருவாங்கள்ல, அப்போ வந்து எதையாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அப்போ வந்து ஒன்று எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க சாப்பிட்டு ரிலாக்ஸாக ஹோம்ஒர்க் செய்வாங்க, விளையாடுவாங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டோம். காற்றோட்டம் இல்லாமல் பதத்து போயிடாது. போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு சேஃப்டியாக மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.